முதலையும் ஆமையும் ஒரு தத்துவ கதை. ஒரு அமைதியான ஆற்றங்கரையில் ஒரு பெரிய முதலை வாழ்ந்து வந்தது. அது சாதாரண முதலை இல்ல, அது பேசும் முதலை. ஆனால் அது எப்போதும் தன்னுடைய அறிவை பற்றி பெருமை பேசும். நான் இந்த ஆற்றின் ராஜா, என்னை விட புத்திசாலி யாருமில்லை என்று தினமும் கத்தும். ஒரு நாள் ஒரு சிறிய ஆமை அங்கே வந்தது. முதலை அதை பார்த்து சிரித்தது. உன்னை பாரு, மெதுவாக நடக்கிறாய். என்னை மாதிரி வலிமை உனக்கு இருக்கா? ஆமை அமைதியாக சொன்னது. வலிமை பெரியதில்லை, அமைதிதான் பெரியது. முதலை கோபத்தில் ஆற்றில் குதித்தது. ஆனால் அப்போது வலுவான நீரோட்டம் வந்தது. அடித்துச் செல்லப்பட்டது முதலை. ஆமை மட்டும் அமைதியாக ஒரு கல்லை பிடித்து தன்னை காத்துக்கொண்டது. அந்த நேரம் முதலை உணர்ந்தது. பேசுவது பெரிய விஷயமில்லை, அறிவை சரியான நேரத்தில் பயன்படுத்துவதுதான் பெரியது. தத்துவம்: பெருமை பேசுவது எளிது, அமைதியாக இருந்து அறிவுடன் நடப்பதே உண்மையான வலிமை. இதைப்போல கதைகளை பார்க்க வேண்டுமென்றால் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க அண்ட் லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நான் அழகா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அழகா இருந்தா லைக் பண்ணுங்க.